ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கேஎஃப்சியோட பக்கெட் சிக்கன் ரேட்டில் ஃப்ளைட்டில் எப்படி பறக்கிறன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதனால் இந்த ரேட்டு எங்கேருந்து எங்கே பறக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐபேட், லேப்டாப், ஃபோன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸ்கை ஸ்கேன்ற ஒரு வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த சீப் ஃப்ளைட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த பெங்களூர் டு சேலம் விட்டுருக்காங்க. எதனால் அப்படின்னா, சேலம் ஏர்போர்ட் வந்து இப்போ தான் ரெனோவேட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. அதோட யூசர்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதுவும் அலையன்ஸ் ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைட் மட்டும். நான் அதனால பெங்களூர் டு சேலம் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன், பெங்களூர் ஏர்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். நல்லா என்வரான்மெண்ட், ஆம்பியன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், ஏர்போர்ட் எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வந்து பெங்களூர் ஏர்போர்ட் சூஸ் பண்ண சொன்னேன். இப்படிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. அது பெங்களூர் ஏர்போர்ட் இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, அது இப்படி தான் இருக்கும். பட் சேலம் ஏர்போர்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கம்பேர் வித் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்காக தான் நான் பெங்களூர் டு சேலம் சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராவல், 40 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு தகுந்தபடி ஃப்ளைட்டுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நீங்கள் அங்கே இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பஸ் டிராவலை கணக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா அது மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்குள்ளே போயிடலாம். நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டேன். டேட் சில டைம் க்ரீனிஷாக, அதுவே டேட் ப்ரைஸ் எவ்வளோன்னு காட்டணும். இதில் இப்போ ஏன் காட்டணும்னு தெரியல. நான் ஒன்று செக் பண்ணதில் இந்த 29ன்ற டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒன் டைம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பெங்களூர் சேலம் இந்த மந்த் Feb 29 கொடுத்துருக்கேன். சர்ச் கொடுத்துக்கிறேன். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி புக் பண்ணுறேன்னு தெரியல, எங்கே போகிறோன்னு தெரியல. நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு 4 கொஸ்டின் இந்த மாதிரி வந்துருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு நம்ம ஒரு வீடியோ அவங்களுக்கு போட்டால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளான் பண்ணேன். பார்த்தீங்களா, 729 ரூபா வருது. இதோட ஜிஎஸ்டி ஆட் ஆகலாம். ஃப்ளைட் பாருங்கள், காசு தெரியும். கிட்டத்தட்ட பெங்களூர் டு சேலம் 1 ஸ்டாப்போட இந்த மாதிரிலாம் இருக்கும் ரேட்டு. இண்டிகோ இருக்குது. இண்டிகோவும் கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். பட் இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப கம்மி. என்ன, இந்த ஃப்ளைட் கொஞ்சம் பழசாக இருக்கும், அது உண்மை தான். சீப்பஸ்ட்னே கொடுத்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. இது டே டைம் ஃப்ளைட்னால உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மேலே போகும்போது அந்த வியூ கீழே பார்க்கறதுலாம். நைட் டைம் போது எதுவுமே தெரியாது. இதில் நான் செலக்ட் கொடுத்துக்கிறேன். கிளியர் ட்ரிப்பில் தான் இருக்கிறதுலே கம்மியாக காட்டுது. அதில் நான் செலக்ட் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் செலக்ட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இது மூலிமா அந்த ட்ராவலர் அதிகம் பண்ண முடியும். இந்த போயிட்டு வரவங்க ஃப்ளைட் யூசர்ஸ் அதிகம் பண்ண முடியும். அப்படி அவங்க பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க ஃப்ளைட்டோட காஸ்ட் அதிகப்படுத்தி வைப்பாங்க. இப்போ 720 ரூபா 29 ரூபான்னு இருக்கிறத அடுத்த இதில் 1500 வரும். இப்போ அதிகம் பண்ணும்போது அடுத்து 3500. இது வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் தான். அது வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். ஃப்ளைட்லேயே போகாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன்னா டெஃபினட்டாக நீங்கள் போய் பாருங்கள், நல்லா இருக்கும். இது செக் பண்ணிக்கோங்க புக் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த ஏர்போர்ட் சேலமான்ற கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஏன்னா யூஎஸ்ஏலேயே எங்கேயோ இன்னொரு சேலம் இருக்குது, அது எப்படியும் இருக்காது. பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட்டு, அப்புறம் இந்த ஃப்ளைட் ஃபேர் 729 ரூபா போட்டிருக்கு. அடிக்கடி லைட்டாக உளருவேன், அது வேறு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. பட் என்ன சொல்கிறது, புதுசாக வ்ளாக் பண்ணுறான்ல, ஸோ ஒன்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டான கூப்பன் எதுவோ அதுவே அப்ளை. ஓகே, இதில் நம்ம வந்து ஃபேர் செலக்ட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ஃபேர்ன்றதை செலக்ட் பண்ணி ஆகணும். 840 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். ரீஃபண்ட். அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கண்டினியூ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் டைரெக்டாக புக்கிங் தான் போகும். அந்த மொபைல் நம்பரையும் இமெயில் அட்ரஸையும் கொடுத்ததுக்கப்புறம், நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, ஜெண்டர் என்ன அப்படின்றது கேட்கும். அதை கரெக்டாக கொடுத்துருங்க. கண்டினியூ டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போயிடும். Airlines are increased this price by 420 seats available at. Oh, okay, we are sold out. The update airfare 1059. Oh, book this price. இப்போ இது என்ன சொல்றதுன்னா, அந்த டிக்கெட் ரேட் வந்து அதிகமாயிடுச்சுன்னு காட்டுது. ஏன்னா அந்த ரேட்ல இருந்த டிக்கெட் வந்து சேல் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து இதுதான் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னு தெரியல, எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. உள்ள வர வரைக்கும் ஒன்று இருக்கு, உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒன்று இருக்கு. அதனால எண்ணெய் கழுவி ஊத்தாதீங்க. இது ஏதோ எங்கிட்டே ஏதோ வேலையை காட்டுது. பை சான்ஸ் உங்களுக்கு லக் இருந்தால் அந்த 729 ரூபாய் லாக் ஆகும். அப்படின்னா 830 ரூபாய் லாக் ஆகிடும். நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கேயே அந்த கியூஆர் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக அப்படியே பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துட்டிங்கன்னா பேக்கில் ஆட்டோமேட்டிக்காக அதே இனிஷியேட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துடும். பேனாக கொடுத்தீங்கன்னா. அப்படி இல்லைனா யூபிஐ, இங்கே உங்கள் யூபிஐ ஐடி கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக உங்கள் யூபிஐக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது சேஃப் தான். அவ்வளோதாங்க. இப்படி தாங்க இந்த ப்ரொசீஜர் பண்ணணும். இந்த 1149 ரூபான்னு மாறினது எனக்கு எப்படின்னு தெரியல. அது வந்து ஃப்ளைட் டிக்கெட் முடிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண தான் முடியும் அப்படின்ட்டாங்க. அது என்னை கேட்டால் மிகப்பெரிய ஃபால்ட்டுன்னு தான் சொல்லுவேன்.
ஏன்னா நான் பார்த்தது 830 ரூபாய்க்கு, அதை விட 400 எக்ஸ்ட்ரா ஆகும்போது எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கு. மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்ற மாதிரி இருக்கா இல்லைன்னு தெரியல, பட் எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. இப்படிதான் ப்ரைஸ் காட்டுது. பட் உள்ள போனதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 300-400 இன்க்ரீஸ் ஆகுது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஃப்ளைட்டுன்றது ஒரு டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்படி தான் புக் பண்ணுறது. நீங்கள் வேற ஏதாவது ஊருக்கு போகணுன்னாலும் இதுலேயே நீங்கள் சர்ச் கொடுத்துக்கலாம் என்ன ஊருக்கு போகணும் அப்படின்றது. மேக்ஸிமம் என்ன ஒரு இதுனா, அந்த பெங்களூர் டு மற்ற ஊருக்குலாம் போகும்போது கொஞ்சம் கம்மியாகவே ஃபேரும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். சர்ச் கொடுத்துறேன். அங்கே பாருங்க, இந்த ப்ரைஸ்லாம் காட்டுது பார்த்தீங்க, தெரியுதா? பெங்களூர் டு சென்னைலாம் பார்த்தீங்கன்னா 1700 மினிமம் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது. 1610 ரூபாலாம் இருக்குது. இதே எதுக்கும் கொடுத்து பார்ப்போம், ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது வந்து லைட்டாக சொதப்பிடுச்சு. இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். 1597 ரூபா காட்டுது. மாற்றி மாற்றி காட்டினா தான் நம்மளுக்கு மென்டல் டார்ச்சர் மாதிரி இருக்குது. சீப்பஸ்ட் கொடுத்துருவோம் 1500 சம்திங். ஹாப்பி ஃபேர்ஸ்ன்னு இருக்கு. மேபி இதில் போனாலும் லைட்டாக டிஃபர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அக்காஷா. இதில் வந்து ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாட்டுக்காக போகலாம். 1555 ரூபா தான் இருக்கு. மேபி இதுக்கு மேலே ப்ரைஸ் மாறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்டெப் போகாது. இந்த டைட்டிலில் வந்து நீங்கள் மிஸ்ஸா அப்படின்றதெல்லாம் கரெக்டாக போட்டால் தான் அடுத்த ஸ்டெப் போகும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இவ்வளோதான் இந்த ப்ரொசீஜர். இப்போ இதுக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை, இதுக்கு மேலேயும் ஆகாது. இதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. பை ஃப்ரம் MGR96. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.